ஆசிரிய பெருமக்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கிலேருந்து பிஜிடிஆர்பியிலேருந்து சிலபஸ் படி அங்கே என்னென்னலாம் வந்து அந்த யூனிட்டு கொடுத்துருக்காங்க, அந்தந்த யூனிட்டில் நமக்கு எது வீடியோவில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அதெல்லாம் நம்ம வந்து காணொலியை அமைக்கலாம். அது உங்களுக்கு புரிந்த அளவில் நான் எவ்வளோ புரிந்த அளவில் சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு சொல்கிறேன். சரியா? அதாவது முக்கியமாக வந்து நிறைய ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கலாம், ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கலாம். பிஜிடிஆர்பி வந்து நீங்கள் ரொம்ப யோசிச்சிருப்பீங்க, எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இது. நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் டீச்சரை பிஜிடிஆர்பி முடிச்சிருக்கீங்கனாலே, இது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கனாலே கண்டிப்பாக என்னது ஒரு பிஎட் முடிச்சிருப்பீங்க. இப்போ கண்டிப்பாக வந்து ஒரு ஆசிரியர் தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இந்த ஒரு 2 மாதத்தை உங்களுக்காக அதை பயன்படுத்திக்கோங்க. அது கண்டிப்பாக நீங்கள் வந்து அவ்வளோ போஸ்டிங்கில் என்னது அவ்வளோமா உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு தேவை ஒரு போஸ்டிங், அதுக்காக உழைங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் வெற்றி பெறுவீங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வந்து அழகு 6லேருந்து புதினம் நாவல் இருக்குல்ல, நாவலில் வந்து மாயூரம் வேதநாயகம் பிள்ளையை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து இயற்பெயர் அப்படின்னு பார்க்கும்போது சாமுவேல் வேதநாயகம் பிள்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம விஜய் ஆண்டனி இருக்காங்கல்ல, திரைப்பட இசையமைப்பாளர், பிச்சைக்காரன் படத்தில் வந்து கதாநாயகன் நடிச்சிருப்பார்ல, அவரோட கொள்ளு தாத்தா தான் வந்து மாயூரம் வேதநாயகம். அதில் வந்து மாயூரம் அப்படிங்கிறது எங்கன்னா மாயவரம் அப்படிங்கிற மயிலாடுதுறையில் இருக்குது. சரியா? அந்த ஊரை சேர்ந்தவர் தான் வந்து வேதநாயகம் பிள்ளை. இவரை பற்றினது தான் வந்து இவர் ஏன் படிக்கிறோம், அதுவும் நாவலில் முதல்ல எதுக்கு இவரை பற்றி படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழில் முதல் நாவலை எழுதினவர் இவர் தான். சரியா? பிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது 11/10/1826. அடுத்த இறப்பு வந்து 21/7/1889, 62 வயதில் மரணிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஊர் வந்து திருச்சி பக்கத்தில் உள்ள வேளாண் குளத்தூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்திருக்காரு. அடுத்து இவர் பல்வேறு பணிகளில் செஞ்சுருக்காரு. அதில் வந்து நீதிமன்ற ஆவண காப்பாளர், அடுத்து மொழிபெயர்ப்பாளர், நீதிமன்ற முன்சிப்பாக இருந்திருக்காரு. முன்சிப்பாக வந்து முதல்ல தரங்கம்பாடியில் இருந்திருக்காரு, அடுத்து தன்னோட ஒரு மாயூரத்துலேயே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நகர்மன்ற தலைவராக வந்து மாயூரத்தில் அவரோட ஊர்லேயே வந்து இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து ஆக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இது என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சித்தாந்த சங்கிரகம் அப்படிங்கிறத பெயரில் வந்து நீதிமன்ற தீர்ப்புகளை வந்து ஆங்கிலத்திலேருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அது என்னத்தை மொழிபெயர்த்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நீதிமன்ற தீர்ப்புகள், அதாவது ஆங்கிலேயர் காலத்திலேருந்தே என்னது ஆங்கிலத்தில் இருக்கும், அவங்களோட மொழி ஆங்கிலம், அதனால் ஆங்கிலத்தில் இருக்கும், அதை அப்படியே தமிழ் படுத்தியிருக்காரு. சரியா? அதே மாதிரி இவர் வந்து இசை பாடல்கள்லாம் இயற்றுற அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஞானம் உள்ளவர். நிறைய கர்நாடக இசை சார்ந்து நிறைய பாடல்கள் இருக்கார். அதில் வந்து கர்நாடக இசை பாடல்களை இயற்றுதில் பெரிய வள்ளலாக இருந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். சமூக பணி அப்படின்னு பார்க்கும்போது அதாவது தாது வருஷ பஞ்சம் அப்படின்னு ஒரு பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சம் வந்து சென்னை சார்ந்து அது சுற்றி இருந்த மாவட்டங்களில் மிகப்பெரிய கொடூரங்கள் நிகழ்த்துச்சு. ரொம்ப தண்ணி இல்லை, அந்த மாதிரி ரொம்ப பெரிய பஞ்சமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து இவர் வந்து கஞ்சி தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு உணவு வந்து எல்லா ஏழைப்பாளைகளுக்கு உணவு வழங்கி வந்து மிகப்பெரிய தொண்டாற்றியவர் தான் வந்து இவர் எப்படின்னு பார்க்குறோம். இவர் நல்ல சொத்து எல்லார்ட்டையும் இருக்கும், ஆனால் கொடுக்கணும் அப்படிங்கிற மனசு எல்லாருக்கும் இருக்காதுல்ல, அந்த மாதிரி கஞ்சி தொட்டி அப்படிங்கிற ஒரு உணவு போடுறதுக்கான ஒரு ஆரம்பத்தை கொண்டு வந்தவர் இவர் அப்படின்னு இப்போ பார்க்குறோம். இதை பாராட்டி கோபாலகிருஷ்ண பாரதியார் வந்து இவர் வந்து நீயே புருஷமேரு அப்படின்னு புகழ்ந்திருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து இவரோட புத்தகங்கள் எல்லாமே வந்து தமிழக அரசு 2007 வந்து நாட்டுடைமையாக்குது. அடுத்து தமிழோட முதல் நாவல் நம்ம பார்த்தோம், பிரதாப முதலியார் சரித்திரம். அந்த நாவலை வந்து 1879 வந்து இயற்றுதார். அதை தொடர்ந்து 1887 சுகுண சுந்தரி அப்படிங்கிற ஒரு நாவலையும் எழுதியிருக்கிறாரு. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னோடியானது வந்து நீதி நூல் ஃபஸ்ட்டு எழுதியிருக்காரு. அடுத்து இந்த மொழிபெயர்ப்பு சித்தாந்த சங்கிரகம் பார்த்தோம்ல 1862 வந்து அதை வெளியிட்டிருக்காரு. அதாவது இது புக்காகவே வெளியிட்டிருக்காரு இந்த மொழிபெயர்ப்பை.
அது மட்டும் இல்லாமல் பெண்மதி மாலை அப்படிங்கிறது அறக்கருத்துக்கள் வந்து பெண்களுக்காக சொல்கிறதுக்காக எழுதப்பட்டது. இது 1869 அவர் எழுதியிருக்கிறாரு. அடுத்து 1873 வந்து அருள் அந்தாதி அப்படிங்கிற நூலையும் 1873 வந்து இன்னும் ஒரு 2 எழுதியிருப்பார். அதாவது திருவருள் அந்தாதி, அடுத்து திருவருள் மாலை, திருவருள். இந்த இதில் திருவருள்னு என்னது இவரோட இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் தேவமாதர் அந்தாதி, இது வந்து இவரோடது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து சர்வசமய சமரச கீர்த்தனை அப்படிங்கிற கீர்த்தனை, இவர் வந்து நல்ல இசைஞானம் உள்ளவர்னால கீர்த்தனைகள் நிறைய இயற்றுறாரு. அடுத்து இது வந்து கீர்த்தனைகள் வந்து 78லையும் அடுத்து 89 சத்திய வேத கீர்த்தனையும் இயற்றியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இவ்வளோ தான். நீங்கள் வந்து மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அப்படின்னு படிக்கும்போது மேஜராக இது படித்தாலே போதும். இதை தாண்டி உங்களுக்கு அவ்வளோவெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதை படிக்கிறதே என்னது ரிப்பீட்டாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு இதை வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க, மறுபடியும் படிச்சுக்கிட்டே இருங்க. முடிஞ்சால் எழுதி பாருங்கள். ஏன்னா எழுதி பார்த்தா நல்ல ஞாபகம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக எழுதி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.